இங்கே தெரியுது பாருங்க பின்னாடி. லைட் ஆன் பண்ணியாச்சு. வாவ், படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம போர்ட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி தான் க்ரூஸோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி தான் என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ வந்து ஹோட்டல்லேருந்து போர்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஹோட்டல் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அதை பற்றி வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். இப்போ போர்ட்டு உள்ள போயிட்டுருக்கோம். நிறைய சைன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்த டெர்மினல் நீங்கள் போகணும், அதுக்கப்புறம் எங்கே வந்து பார்க்கிங் எந்த டெர்மினலுக்கு, அதெல்லாம் வந்து கிளியராக இருக்கும். இங்கேயே வந்து பாருங்கள், இப்போ அந்த நம்ம ஷிப்லாம் தெரியுது பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கே தெரியுது பாருங்கள். 2000 years later. பார்க்கிங் உள்ளே வந்தாச்சு. இன்னும் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து செக்இன் பேக்கேஜ்லாம் நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். அதை வந்து அவங்க வந்து நம்ம உள்ள க்ரூஸ் உள்ளே போன பிறகு அவங்களே வந்து ரூமுக்கு வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்களே வந்து எல்லாத்தையும் கொண்டு போகணும். அது வந்து ரொம்ப பெரிய வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்டு பேக்கிங்லாம் இங்கேயே கொடுத்துருங்க. முக்கியமாக டிப்ஸ் வந்து கொடுத்துருங்க. இங்கே ஞாபகம் வச்சுங்க, சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்து நம்ம இங்கே செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து காரை பார்க் பண்ண போகிறோம். ஸோ காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் மண்டே மார்னிங் வந்து இப்போ பார்க் பண்ண போகிறோம். திருப்பியும் ஃப்ரைடே மார்னிங் நம்ம திருப்பியும் கார் எடுக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4 nights. இதுக்கு வந்து $90.95. ஸோ 19 வச்சுக்கோங்களேன். அது பே பண்ணி முடிச்ச பிறகு இங்கேருந்து நம்ம வந்து நம்ம ஆக்சுவல் செக்இன், செக்யூரிட்டி செக்இன், நம்மளை வந்து செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் நம்ம செக்யூரிட்டி செக்இன் பண்ண போகிறோம். A few moments later. அங்கே செக்இன் முடிச்ச பிறகு இங்கே தான் போர்டிங் பண்ணோம். ஸோ இங்கே வந்து செக்இன் பண்ணிட்டு உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி விடுவாங்க. இப்போ வந்து அப்படியே மேலே போகிறோம். இங்கே தெரியுது பாருங்கள், மேலே அங்கே தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். வெயிட்டிங் டு கோ இன்சைட். ஸோ எல்லாரையும் ஒன்றா விடுவாங்க உங்களுக்கு. அந்த லைன் விடுறாங்க. ஸோ ஒன்றா விடுறாங்க. தேங்க்யூ. இது உள்ளே தான் இப்போ வந்து ஆக்சுவல் செக்யூரிட்டி செக்கிங் நடக்கும். பட் வந்து உள்ளே பர்மிஷன் கிடையாது வீடியோலாம் எடுக்கிறதுக்காக. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட்டில் எப்படி நம்ம செக் பண்ணுறாங்களோ அதே தான். உள்ள பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே வந்து அனுப்புவாங்க. போர்டிங் முடிச்சாச்சு. இங்கேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஆக்சுவல் வே. பாருங்கள், உள்ளே போக போகிறோம். ஓகே, ஏற போகிறோம். க்ரூஸ் உள்ள போக போகிறோம். இங்கே தெரியுது பாருங்க பின்னாடி. எஸ், ஆல் ரைட் கைஸ், ஹியர் யூ கோ. தெரியுதா? வாவ், கால் வச்சாச்சு. உள்ளே எழுதாங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க பாருங்க. இதான் எலிவேட்டர்ஸ். இப்போ வந்து லெவல் 3ல் இருக்கும். ரிஸ்பேண்ட் மாதிரி போடுறாங்க. இங்கே லைஃப் ஜாக்கெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ரூம் வந்து எங்களுக்கு 1:30 ஆகிடுனாங்க. இப்போ 12 o'clock ஆகுது. அது வரைக்கும் பஃபே ரெடியாக இருக்குது. அதனால் 9க்கு போக சொல்லியிருக்காங்க லஞ்ச் சாப்பிட சொல்லி. உடனே லஞ்ச் சாப்பிட வந்துட்டாங்க. இங்கே பஃபே. ஹாய், தேங்க்யூ. வந்த உடனே ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டாங்க அவங்களே. உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்க, 9ல் வந்து ஃபுல்லாக லஞ்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளே. இன்னும் டைம் இருக்குது, 1 hour இருக்குது கிளம்புறதுக்கு. ரூம்ஸ் கீ இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ ரூம் வந்து போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து டெக் 6ல் இருக்குது. இப்போ நம்ம ரூம் இதுதான். இங்கே பாருங்க, கீ வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு இப்போ வந்து கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே போட்டு உள்ளே போக வேண்டியதான். ரூம் உள்ள வரோம். லைட் ஆன் பண்ணியாச்சு. மஜா ஆயா. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. there is a small TV too. Wow. உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு. லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே உங்களுக்கு கிளாஸ் செட்ட மாதிரி இருக்குது. இது வந்து 3 பேர் தங்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. நல்லா க்யூட்டாக இருக்குது ரூமு. ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க, மேலே ஒரு டிவி, இங்கே வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், ஒரு பாட்டில் வந்து $3.95 இது சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு லைட் இருக்குது பாருங்கள். ஸோ 2 சைடும் அந்த லைட் இருக்குது. ஸோ ஃபோனில் வந்து கேஸ் சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் பிரிட்ஜின் இது இருக்குது, சேஃப்டி எமர்ஜென்சி, அப்புறம் 911 எமர்ஜென்சி மெடிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹங்க்ரி இதை மெனுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபுட் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பட் என்னென்னா டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஸ்மால் ஃப்ரிட்ஜு என்ன இருக்குது. ஓகே, இது வந்து சேஃப்டி லாக்கர். ஸோ உங்கள் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டு இருக்குல்ல, ரூம் கீ தான் இதுக்கும் கீ, அதை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். உங்கள் கீ அந்த ரூம் கார்டு இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு ரூமுக்கு எங்கே போனாலும் இதுக்கு தான் ஆக்சஸ்ஸு.
கெஸ் இதெல்லாம் வந்து எம்டி தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்குறாங்க. மேபி சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருங்க. லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க இங்கே. மேலேயும் ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது. கீழே இன்னொரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து தெர்மோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரூம் வந்து சின்ன ரூம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது இந்த ஹோல் ஷிப்பில். இது ரொம்ப சின்ன ரூம் தான். பார்த்தீங்கன்னா இந்த 2 லக்கேஜ் வைக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் பாருங்கள். இந்த சைடில் இருக்க கேப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அங்கே நடக்கணுன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ நிறைய லக்கேஜ் வச்சுருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு ஆளுக்கு 2 அலௌடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பாருங்கள் 3 எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அந்த 2 இருக்குது. 3 வந்து இன்னொரு ரூமில் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து 5 பேர். ஸோ அதனால் 2 ரூம் எடுத்தோம். இது வந்து பால்கனி. அந்த பக்கம் இருக்கிறது வந்து இன்சைட் ரூம்னு சொல்லுவாங்க. அங்கே பால்கனி இல்லாமல் பட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 பெட் இருக்கும். அதில் இப்போ பால்கனி ஓப்பன் பண்ணி வெளில போகிறோம். வாவ், ஓ மை காஷ், பார்த்தீங்களா? வாவ், ஜஸ்ட் வாவ். ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் போகுதுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். தூரத்தில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பில்டிங் வந்து பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணால் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம. இது பாருங்கள் 2 சேர் வச்சுருக்காங்க. அப்புறம் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக வரலாம். மேலே லைட் இருக்குது. அந்த லைட்டோட பிக்சர் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, தேர் இட் இஸ். லைட் போட்டிருக்கேன். லைட் தெரியுது. இந்த ரூம் நம்ம உள்ள வியூ. ஸோ இதுதாங்க இந்த பால்கனி ரூம். ஸ்மால் அண்ட் ஸ்வீட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் அந்த மெயின் டோரு. இது வந்து ரெஸ்ட் ரூம். நம்ம ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசு. ஆனால் நல்லாயிருக்கு. அப்புறம் டவல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஷவர் ஏரியா. இங்கேயும் வந்து ஷவர் ஜெல் இருக்குது, ஷாம்பு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் ரூம், இன்சைட் ரூம்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே பார்த்தது வந்து பால்கனி. அதுவே வந்து இது வந்து இன்சைட் ரூமு. நாங்கள் 2 ரூம் எடுக்கணும் அகைன். ஏன்னா வந்து ஒரு இதுக்கு வந்து 4 தான் மேக்ஸிமம் அலௌடு. அதனால் செகண்ட் ரூம் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால் செகண்ட் ரூம் வந்து நாங்கள் இன்சைட் எடுத்துருந்தோம். ஏன்னா அது பால்கனியோட கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஸோ இதில் வந்து எக்ஸாக்ட் சேம் திங் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த 2 பெட் இருக்கும். அந்த 2 பெட்டுமே இப்படி இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி. அதில் வந்து எப்படின்னா அந்த சைடில் 2 அப்படி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த 2 இப்படி இருக்குது. அங்கே வந்து க்ளோஸ்ட் வால். ஸோ இங்கேயும் எதுவுமே கிடையாது. ஏன்னா பால்கனி அந்த சைடில் மட்டும் தான் வரும். பட் இது வந்து மிடில். ஸோ அதனால் இது வந்து க்ளோஸ்ட் ரூம். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த இது வந்து கேபினெட் அந்த இதெல்லாம் கம்மி. அதில் 2 மிரர் இருந்தது. அந்த எக்ஸட்ரா அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அதேமாதிரி ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் இருக்குது. அகைன் அந்த சேம் அந்த ரெஸ்ட் ரூம் அதை பொறுத்த வரைக்கும் அது 2மே சேம் தான். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் தட் 2மே வந்து சேம் தான். 2000 years later. இந்த மோஷன் சிக்னஸ் பேட்ச் சொல்லியிருந்தேன் பார்த்தா போன வீடியோவில். அதுதான் கிளம்புறதுக்கு முன்னாடி இதை வந்து போட போகிறேன். இந்த மோஷன் சிக்னஸ் வந்து பாருங்கள், இது சொன்ன மாதிரியே அது பின்னாடி ஒட்டிக்கிறேன். இங்கே பண்ணியிருக்கேன். என்ன தெரிகிறது? அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட்டும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் ஒரு மோஷன் சிக்னஸ்க்கு தான். அதுவும் போட்டாச்சு. எல்லா ப்ரொடெக்ஷனும் இப்போ இருக்குது. கீழே வருங்க ஹலோ செக்யூரிட்டி கார்டு செக் பண்ணிட்டு போகிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை ப்ரைவேட் போட்டான்னு தெரியல. A few moments later. ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லு, எப்படி தெரியும் ஸ்டார்ட் ஆக போதா இல்லையா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்ப போகுது. பாருங்க, எங்களுது இன்னும் கிளம்பல. ஆனால் பாருங்க ஆப்போசிட்ல ஒன்று கிளம்பிடுச்சு. அது வந்து இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்போ முன்னாடி வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறாங்க இருக்கு. அப்படியே அவங்கள கூப்பிட்டு போயிட்டு உள்ள ஓஷனில் விட்டுருவாங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாம் அங்கேருந்து கை காட்டுறாங்க. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. பாருங்க எல்லாம் கை காட்டுறாங்க. ஒண்ணுமே தெரியலையே. இல்லை, ஆக்சுவலாக எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும். யாரோ கொஞ்சம் பேர் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து போர்டிங் பண்ணாமல் மேலே சாட வந்துருக்காங்க. அவங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால டிலே பண்ணிட்டாங்க. இது வந்து ராயல் கரிபியன். நாம் போகிறது வந்து கார்னிவல், அவங்க போகிறது வந்து ராயல் கரிபியன். இந்த வாட்டர் இது ஸ்லைட்லாம் எல்லாமே இருக்குது அந்த இதில். வேறு பசங்களாம் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க. வா, நெக்ஸ்ட் வந்து ராயல் கரிபியன் ட்ரை பண்ணுறோம். அதில் நிறைய ப்ளே ஏரியா இருக்குது. எப்படி ஜம்ப் பண்ணிட்டு விளையாடுறது. ஃபைனலி எங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் கிளம்புறோம். இப்போ வந்து டர்ன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஷிப் வந்து இங்கே நின்று இருந்தது. ஸோ இப்படி வந்து இப்படி டர்ன் பண்ணி இப்போ இப்படி போக போகிறாங்க. பாருங்க, போட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. சாரி, ஷிப்பு. பாபாய் ஒர்லாண்டோ, பாபாய் சொல்லு. இங்கே பாரு, டாட்டா சொல்லு. நல்லா மூவ் ஆகுது பாருங்க. பாருங்க ஷெரீஃப்.
பசங்களுக்கு வந்து இங்கே யூத் ப்ரோக்ராம் இது பிரமாதமான ஐட்டங்க இது ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை கொஞ்ச நேரம் விட்டு நீங்கள் ஜாலியாக போய்ட்டு டின்னர் அதெல்லாம் சாப்பிட்டு வரலாம். இங்கே வந்து பாருங்கள் 7 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. 10 வரைக்கும் இருக்குது. 10 வரைக்கும் ஃப்ரீ. 10க்கு மேலே போச்சுன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பாருங்கள் உள்ள ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடின்னு பயங்கர இதாக இருந்தது, கிராண்டாக இருந்தது. ஸோ இங்கே தான் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து எல்லா ஃபுட்டும் கிடச்சிது. அப்புறம் இந்தியன் ஃபுட்டும் இருந்தது. ஸோ இந்தியன் ஃபுட்டு வேணும்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 1 day பிஃபோர் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் குரூப்பாக போனாலும் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே ரெடி பண்ணுவாங்க. ஓகே, காலிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணோம், எப்படிலாம் வந்து ஸ்கேன் பண்ணாங்க, போர்டிங் பண்ணாங்க, ஷிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். அப்புறம் ஃபுட் அந்த ஏரியாலாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து 2 ஸ்டேட் ரூம் வந்து காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பால்கனி, இன்னொன்று வந்து இன்சைடு. அப்புறம் ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தியேட்டரில் மூவிஸ்லாம் போட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் நைட்டு படுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அந்த சின்ன ஐலாண்டில் போய் இறக்க போகிறாங்க. ஸோ அங்கே எதனா ஆக்டிவிட்டி இருந்தால் அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Until then, bye. Keep watching my channel and support me. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.